ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு புதிய நாளில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க நீங்க ஆயத்தமா? சரி, வாங்க ஒரு சிறிய ஜெபத்தை செய்வோம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இன்னொரு நாளை கொடுத்திருக்கிறீங்க. இன்னொரு முறை எங்களோடு பேசும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்னங்க, எழுந்துட்டீங்களா இல்லையா? குட் மார்னிங். ஒருவேளை நீங்க வேற தேசங்கள்ல இருந்தா குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், வாட் எவர் த டைம் மேபி, நீங்க தேவனுடைய வார்த்தையை கவனமா கேக்குறீங்க. அதனால ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்களிடத்துல வர தேவன் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் நான் உற்சாகத்தோடு கூட இந்த ஊழியத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறேன். சரி, எப்படி இருக்கிறீங்க? எங்க பார்த்தாலும் ஒரே கொண்டாட்டமாக இருக்கிறது. இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஞாபகப்படுத்திக் கொண்டு செமி கிறிஸ்துமஸ்கள் என்று என்னங்க, எங்க பார்த்தாலும் கேரல் சர்வீசஸ் என்று, கேரல் ரவுண்ட்ஸ் என்று, கிறிஸ்து பிறப்பின் பண்டிகைகள் என்று. இன்னும் வெளிநாடுகள்ல, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அவங்க என்னென்னமாடா அப்படி செய்யறாங்க. நல்ல பிசினஸ் டைமுங்க இது. இதை வைத்து அநேகர் வியாபாரம் செய்து கொள்ள முயற்சிக்கிறாங்க. பண்டிகையை வியாபாரமாய் மாற்றுவது. என்னங்க, பண்டிகையை இஷ்டம் போல கொண்டாடுவது நம்முடைய வழக்கம் அல்ல. ஏசாண்டவருடைய பிறப்பை நினைவு கூறுவது நல்லதுதான். ஆனால் இஷ்டம் போல அல்ல, ஆவியோடும் சத்தியத்தோடும் அவரை நாம ஆராதிக்கணும். அவருடைய பிறப்பின் விதத்தை குறித்து நமக்கு குறைந்தது 4 அதிகாரங்கள் பைபிள்ல பார்க்கிறோம். அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. அவைகளின் நிறைவேறுதலும் இருக்கு. ஆனால் அவர் இந்த உலகத்தில் பிறந்தது மட்டும் மத்தேயுவின் சுவிசேஷம் 1-2 அதிகாரம் மற்றும் லூக்காவின் சுவிசேஷம் 1-2 அதிகாரங்களிலே விவரமாக எழுதப்பட்டு இருக்கிறது. யோசித்து பாருங்க, நமக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து, அவருடைய சிலுவை மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து அநேக அதிகாரங்கள் இருக்கு. அவருடைய பிறப்பை குறித்து ரொம்ப சுருக்கமா தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. அதனாலதான் அவரின் பிறப்பை விட அவருடைய வாழ்க்கையை விட அவருடைய சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியமானது என்பது நாம அறிந்து கொள்ளணும். பாலநேசுவை அல்ல, பரிபூர்ணரான சம்பூர்ணமான இயேசுவை நம்ம ஆராதிக்கணுங்க. சரி, நீங்க இந்த சந்தர்ப்பமா இந்நேரத்துக்கு நான் கூட ஒரு சில கிறிஸ்துமஸ் ஆராதனையில பேசினேன், இன்னும் பேச போகின்றேன். சரி, இந்த சந்தர்ப்பத்துல நானும் உணர்ந்தது என்னன்னா, என் இயேசாண்டவரின் அன்பு எவ்வளவு உன்னதமானது. கிறிஸ்துமஸ், இயேசுவின் பிறப்பென்றாலே அன்பு இறங்கி வந்தது பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு என்கிற வார்த்தையை நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளணுங்க. என்னை நேசித்த என் ஆண்டவர் எனக்காக இறங்கி வந்தார் என்பதே உண்மையான சந்தோஷங்க, உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான பண்டிகை. ஆண்டவருக்குள்ளே சந்தோஷப்படுவது நமக்கு எவ்வளவோ நல்லது. இயேசு ஆண்டவரை இருதயத்துல கொண்டிருக்கிறீங்களா? நீங்க கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ்கிறீங்களா? உறவாடுகிறவங்களா இருக்கீங்களா? ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் நடக்கிறவனுக்கு ஏதோ ஒரு நாள் மட்டும் விசேஷ நாளா இருக்காது. ஆனால் ஒவ்வொரு நாளும் விசேஷமாகத்தான் இருக்கும். ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கும்போது ஏதோ ஒரு நாள் மட்டும் பண்டிகை கொண்டாடுவதல்ல, ஒவ்வொரு நாளும் பண்டிகை தான். ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கை நிஜமான பண்டிகை. பண்டிகைனா குடிப்பது, சாப்பிடுவது, எகிறுவது நினைப்பாங்க. அது நம்முடைய தேசத்தினுடைய வழக்கங்க. நம் தேசம் மட்டும் இல்ல, மற்ற தேசங்கள்லாம் அதான் செய்கிறாங்க. ஆனால் பண்டிகை என்றால் மகிழ்ச்சி. என்னங்க, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, திருப்தியோடு, சமாதான சந்தோஷங்களோடு வாழுவது. ஆமாங்க, கிறிஸ்துவ கொண்டவங்களுக்கு மன திருப்தி, சந்தோஷம், சமாதானம் இருக்கும். கிறிஸ்துவோடு நடக்கும்போது நமக்கு எத்தனை கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரின் உதவி நமக்கு இருக்கும். ஆகவே அவர் துணை நமக்கு இருக்கும். ஆகவே அந்த கிருபையை நாம அனுபவிக்க முடியுங்க. கூப்பிட்டால் பதில் கொடுக்கிற தேவன் நம் ஆண்டவர். நாம கூப்பிட்டால் பதில் சொல்கிறவர் இல்லங்க, செபித்தால் பதில் கொடுக்கிற தேவன். இயேசுவோடு வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான அனுபவம். வேதனை என்னன்னா, அநேகர் வருஷத்துக்கு 1 முறை 2 முறை என்று ஆண்டவரை
ஆராதிக்கிறவர்களாக அவரை நினைவு கொள்கிறவங்களா இருப்பது ரொம்ப கொடுமையான விஷயங்க. இன்னும் சிலர் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பக்தியை பின்பற்றுவது, அந்தந்த விசேஷ நாட்கள்ல மட்டும் ஆண்டவரை நினைவு கூறுவது கூட நின்று போவதும் கூட வேதனையான விஷயம். அனுதினமும் தேவனோடு நெருக்கமாக வாழ்வது, இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு. இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார் என்றால் நம்மோடு இருப்பதற்கு. அவர் இந்த உலகத்தில் இருந்த வரைக்கும் இந்த உலகத்தில் எல்லாரோடும் நடந்தாரு, சாப்பிட்டாரு, ஓய்வெடுத்தாரு, தன்னுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தாரு, அநேகரை சுகப்படுத்தினாரு, தேற்றினாரு, பரலோக ராஜ்யத்தை குறித்து போதித்தார். அவர் பரலோகத்துக்கு போகும் முன்பு சொன்னாரு, நான் சென்று தேற்றரவாளரை அனுப்புவேன், அவர் வந்து இன்னும் உங்களை சகல சத்தியத்திலும் நடத்துவார். நான் சொன்ன வார்த்தைகளிலிருந்து இன்னும் அநேக காரியங்களை சொல்லி உங்களுக்கு விவரிப்பாரு. உங்களை தேற்றுகிற தேவனாக இருப்பாரு. உங்களை உணர்த்துவாரு, உங்களை நடத்துவாரு, உங்களை பலப்படுத்துவாரு, உங்களை அவர் ஆதரிப்பாரு, உங்களுக்கு துணையாக இருப்பார் என்று ஆண்டவர் சொன்னது போலவே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு துணையாக இருக்கிறார். பரிசுத்த ஆவி என்ற உடனே வந்துச்சு போயிடுச்சு என்பாங்க ஒரு சிலர். பரிசுத்த ஆவியானவர் அப்பப்போ புல்லரிப்பது போல வந்து போகிற தேவன் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரு. உன்னோடு இருந்து உன்னை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறாரு. உனக்கு உனக்கு விவரித்து உனக்கு தேவனுடைய எண்ணங்களை போதித்து அதன்படியாக நீ நடந்து கொள்ளும் பலனை உனக்கு தருவதற்கு ஆவியானவர் பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு துணையாயிருக்கிற பரிசுத்த ஆவியை நாம கொண்டிருக்கும் போது, பரிசுத்த ஆவியின் ஏவுதல்களால நம்ம நடக்கும் பொழுது ஒவ்வொரு தீங்கிலிருந்தும் தப்புவோம், ஒவ்வொரு பலவீனத்திலும் பலத்தை பெற்றுக்கொண்டு ஜெயிப்போம், ஒவ்வொரு விஷயத்திலும் பரிசுத்தராக தேவனுக்கு பிரியமானவர்களாக இருப்போம். இந்த வருஷத்தின் கடைசியில நம்ம ஆசரிக்க வேண்டியது பண்டிகை அல்ல, ஆண்டவரோடு என்னுடைய நடத்தை எப்படி இருக்கு என்று உணர்ந்து அவரை பற்றி கொள்வது, அவரோடு நம் இருதயத்தை சரி செய்து கொள்வது, துதி நன்றிகளோடு இந்த வருஷத்தின் கடைசியில தேவன் செய்த எல்லா நன்மைகளை குறித்து அவரை கனப்படுத்துவது, அவர் செய்த நன்மைகளை குறித்து நாம சாட்சியா இருப்பது, வாழ்வது. இது ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த வருஷத்தின் முடிவில் இயேசு எனக்காக பிறந்தார் என்று நினைவுபடுத்துகிற பொழுதெல்லாம் நாம அதிக நன்றியோடு கூட அதிகமான துதியோடு அவருக்கு முன்பாக பணிந்து அவரை ஆராதிக்கணும். முதல்ல இங்க கிறிஸ்துமஸ்ல பார்த்தா எங்க பார்த்தாலும் ஆராதனை தான் இருக்குங்க. மரியாள் ஆண்டவரை ஆராதிச்சாங்க, அவங்க கர்ப்பவதியா இருக்கிறாங்கன்னு தெரிந்த போது அவரை கனப்படுத்தினாங்க. அன்றைய மேய்ப்பர்கள் சந்தோஷத்தோடு வந்து ஆண்டவரை பார்த்து ஆராதித்து துதித்து பாடல்களை பாடிக்கொண்டு சந்தோஷமாய் ஆரவாரமா போனாங்க. அந்த சாஸ்திரிகள் அவ்வளோ பெரிய ஞானிகள், ஜமீன்தார்கள், செல்வந்தர்களான அவங்க, விஞ்ஞானிகளாகி அவங்க உலக இரட்சகர் பிறந்தார் என்ற வார்த்தை கேட்டபோது அவங்க ஒட்டகங்கள் இறங்கி அந்த வீட்டிற்குள் வந்து அவருக்கு எதிரே சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை ஆராதிச்சாங்க. ஆராதனை இந்த நாட்கள்ல நம்ம செய்வது ரொம்ப அவசியமானதுங்க. ஒருவேளை ஆலயத்துல நம்ம சாஷ்டாங்கமா பணிந்து கொள்ள அந்த அளவுக்கு இடம் இல்லாம இருக்கலாம். நீங்க உங்க வீட்டுல சாஷ்டாங்கமா விழுந்து முகங்குப்புற நீங்க உங்களை தாழ்த்தி நீங்க சாஷ்டாங்கமாய் விழுந்து, இதோ ஆண்டவரே என் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நீங்க சொல்ல முடிந்தா இது உண்மையான ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டவருடைய நாளாக இருக்குங்க. உங்களுக்காக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் கொடுத்தார். அவருடைய சரீரத்தை அவர் நமக்காக ஊற்றிவிட்டார், பானம் பலியாக செய்யப்பட்டார். அவருடைய ஒவ்வொரு அவயவங்களில் உண்டான காயங்கள் உங்களுக்காக, எனக்காக என்று நம்ம உணரும் போது, எனக்காக என்னுடைய ஸ்தானத்தில் மரித்து என்னை மீட்டுக் கொள்ள, என்னை போன்ற ஒரு ஒன்றுமில்லாதவனை நேசித்து நரகத்துக்கு போக வேண்டியவனை இரக்கம் பாராட்டி பரலோகத்தை விட்டு அந்த ஆண்டவரே
மனுஷனுடைய சாயல்ல பிறந்து அடிமையின் ரூபத்தை எடுத்து சிலுவை மரணம் அடையும் அளவுக்கு தாழ்த்தி கொண்ட இயேசுவே, மரணத்தின் பலத்தை உடையவனை மரணத்தின் மூலம் ஜெயித்து அந்த சாத்தானின் தலையை நசுக்கி போட்டு பாதாளத்தின் திறவுகோல்களை மீட்டெடுத்துக் கொண்ட என் இயேசுவே, மூன்றாவது நாளில் மரணத்தை ஜெயித்து எழுந்து எனக்காக பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து வேண்டிக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, சீக்கிரத்தில் அதி சீக்கிரத்தில் மேகங்களின் மேலே வரப்போகிற இயேசு ஆண்டவரே, உம்முடைய இரண்டாம் வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் என்று இந்த நாட்களில் நாம் அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து அவர் அன்பை நினைவு கூர்ந்து அவரை ஆராதிப்பது, துதிப்பது ரொம்ப அவசியமானதுங்க. எஸ், இன்னும் எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்கிற விஷயத்தை இந்த உலகத்தில் அவர் உலக இரட்சகர் என்று அறியாதவங்க இருக்கிறாங்க. அன்றைக்கு தூதர்கள் அறிவித்த நற்செய்தி இன்றைக்கு நாம அறிவிக்க வேண்டியது இருக்கிறது. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். தாவீதின் ஊரிலே இரட்சகர் உங்களுக்காக இன்றைக்கு பிறந்திருக்கிறார். ரட்சிக்கிற இரட்சகர் இயேசு கிறிஸ்து. ரட்சிக்கவே வந்தார். அவர் பாவிகளை தேடி ரட்சிக்க வந்தாருங்க. இழந்து போனதை தேடி ரட்சிக்கவே அவர் வந்தார். இந்த ஆண்டவரை குறித்து அறியாமல் எத்தனையோ பேர் இன்றைக்கும் அழிவின் பாதையில இருக்கிறாங்க. அவங்க வியாதியில, அவங்க வேதனையில, அவங்க பாவங்களில் விழுந்து துடித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசுவே இரட்சகர் என்று சொல்ல வேண்டிய கடமை, அவருடைய அன்பை அறிவிக்க வேண்டிய பாரம் நம் மேல இருக்கிறது. அவர் அதி சீக்கிரத்திலே வரப்போகின்றார். இரண்டாவது வருகைக்காக காத்திருக்கிற சபை முதல் வருகையை கூட அறியாத ஜனங்களுக்கு இயேசுவே இரட்சகர் என்ற விஷயம், அவர் எல்லாருக்கும் ஆண்டவர் என்ற வார்த்தையை அறிவிக்க வேண்டிய கடமை எவ்வளவோ இருக்கு. நீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இந்த சந்தர்ப்பமாக இயேசு கிறிஸ்து உண்மையான இரட்சகர் என்று, உலக இரட்சகர் என்று, ஒவ்வொரு பாவியையும் விடுவிக்கக்கூடிய புனிதர் என்று, மரணத்திலிருந்து தப்புவிக்கக்கூடிய ஜீவாதிபதி என்று, பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உடையவர், தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து நம்மை வாங்கினவர் என்ற விஷயத்தை நீங்க சாட்சி கொடுப்பது, அறிவிப்பது எவ்வளவோ அவசியமா இருக்குங்க. தனிப்பட்ட விதத்தில் நீங்களே இன்னும் இவ்வளவு பெரிய இரட்சகரை நீங்க கொண்டவர்கள் என்று அறிந்து கூட நீங்க இன்னும் எனக்கு ஏதோ இல்லை, எனக்கு இன்னும் தேவன் ஏதோ செய்யல, நான் இன்னும் வேதனைகளில் இருக்கிறேன்னு அழுது கொண்டிருந்தா அப்ப மற்றவங்களுக்கு ஏசாண்டவரின் அன்பை குறித்து என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு இருக்கிற வலி, உங்களுக்கு இருக்கிற வேதனை மிகவும் பெரியதென்று நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனா ஒரு முறை நீங்க சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை நீங்க கவனிச்சா, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய சூழ்நிலைகளை நீங்க கவனிச்சா, நீங்க எவ்வளவா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க, எவ்வளவா பாதுகாக்கப்படுறீங்க என்பது உங்களுக்கு புரியுங்க. அதற்குதான் அப்பப்போ வேர்ல்ட் நியூஸ் கேளுங்க. உலக நாடுகளில் என்ன நடந்து கொண்டிருக்கு அப்பப்ப மற்றவங்களை கேட்டு அறிந்து கொள்ளுங்க. சோர்ந்து போனவர்களை, நொந்து போனவர்களை, வெறுத்து போனவர்களை அசைத்தால் கண்ணீரோடு கதைகளை சொல்லுவாங்க. எங்களுக்கோ அநேகர் அவங்களுடைய வேதனைகளை வாட்ஸ்அப் மூலமா, வாய்ஸ் மெசேஜ் மூலமா ஒரு சிலர் அழுது கொண்டு அவங்க பாரங்களை அனுப்பும் போது அதை கேட்கும்போது முதல்ல ஆண்டவரே என்னை எவ்வளவு ஆசீர்வதிச்சீங்கன்னு ஆண்டவரை துதித்து கொண்டு, ஐயோ இவங்க இவ்வளவு வேதனையில இருக்கிறாங்களே, இவர்களை கூட நீர் நேசிக்கின்றீர், மன்னிக்கிறீர், நீர் அவர்களை சுகப்படுத்துவீர், நீர் அவர்களை சந்திப்பீர் என்று விசுவாசத்தோடு அப்படிப்பட்டவர்களுக்காக தேவ சமூகத்திலே விண்ணப்பம் செய்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு இரட்சகர் இருக்கிறார் என்று சொல்லுவதற்கே இந்த சோசியல் மீடியா மூலம், டெலிவிஷன் மூலம், அப்படியே கெட் டுகெதர்ஸ் மூலம், மீட்டிங்ஸ் மூலம் ஆண்டவர் நாமத்தை, ஆண்டவரின் அன்பை பிரசித்தப்படுத்த முடிந்த அளவுக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் ஜெபம் செய்யுங்க, மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, உங்க அன்பை ஆண்டவருக்கு வெளிப்படுத்துங்க. நீங்க ஆண்டவரை நேசித்தால் அவருடைய சாட்சிகளா இருக்கணும்னு அவர் சொன்னது நிமித்தம் இந்த பண்டிகை நாட்கள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு சின்ன பொம்மையாக இல்லாமல் சம்பூர்ணரான, பரிபூர்ணரான, மரணத்தை ஜெயித்த கிறிஸ்துவா இருக்கிறார் என்கிற விஷயத்தை நீங்க உணர்ந்து கொண்டு ஆராதித்து
அநேகருக்கு சாட்சி கொடுங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, எவ்வளவு பெரிய தேவனப்பா நீங்க. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற நீர் எங்களுக்காக பரலோக சிங்காசனத்தை விட்டு மனுஷனுடைய சாயலில் பிறந்து அடிமையினுடைய ரூபம் எடுத்து சிலுவையிலே மரிக்கும் அளவுக்கு எங்களுக்காக தாழ்த்தி கொண்டு சிலுவையிலே எங்களுக்காக யாகமாகி பாவ மன்னிப்பை உண்டாக்கிய ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி. உம்முடைய கிருபையினாலே தான் நாங்கள் வாழ்கிறோம் என்று, உம்முடைய தயவினால் தான் நாங்க மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் என்று எப்பொழுதும் உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும், ஒவ்வொரு தீங்கு நின்றும், ஒவ்வொரு பலவீனம், ஒவ்வொரு வியாதி நின்றும், ஒவ்வொரு பிரச்சனை என்றும் விடுவிக்க கூடிய வல்லமையுள்ள தேவன் என்கிற விஷயத்தை விசுவாசித்து உம்முடைய நாமத்தில் இருக்கிற விடுதலையை அறிவிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக, யார் இன்னும் உம்முடைய அன்பை அறியவில்லையோ, யார் இன்னும் உம்மை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவங்க இருதயங்களில் இன்றைக்கு உம்முடைய ஆவியானவரின் காரியத்தை செய்து உம்முடைய சமாதானத்தை நீர் கொடுக்கும் பாவ மன்னிப்பை அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கும்படி, உம்முடைய அன்பை ருசி பார்த்த நாங்கள் வாயை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறவங்களா இல்லாமல் இயேசுவே இரட்சகர் என்கிற விஷயத்தை சாட்சி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு நீங்க 8939801234 என்னும் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க உடனடியாக டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது எல்லாமே நாங்க பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க, தேவன் நிச்சயமா பதில் கொடுப்பாருங்க. டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ண, ஷேர் பண்ண மறக்காதீங்க. சுமைகள் மிகுந்த இந்த ஊழியத்தில் உங்களுக்கு பங்கு பெற விருப்பம் இருந்தால் உங்க காணிக்கைகளை அனுப்பி ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நீங்களும் பெறுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. மும்பையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இன்னொரு முறை டிசம்பர் 10ஆம் தேதி ஒரு விசேஷமான பாஸ்டர்ஸ் கிறிஸ்துமஸ் மீட்டிங்கில் தேவ செய்தியை பகிர மும்பை வருகிறேன். எல்லாரையும் வரவேற்கிறோம். நீங்க யார் வேண்டுமானாலும் வரலாம். சாயந்தரம் 6 to 10 மணி வரை மும்பையிலே மார்னிங் ஸ்டார் இங்கிலீஷ் ஸ்கூல் தாராவிலே நடக்கிற இந்த விசேஷமான கிறிஸ்துமஸ் மீட்டிங்கிற்கு உங்களையும் வரவேற்கிறோம். வாங்க, நம்ம ஆண்டவருடைய பிறப்பை நினைவு கூர்ந்து அவரை நாம கொண்டாடுவோம். இந்த கூட்டங்களை குறித்து மேலும் விவரங்களுக்கு நீங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க. மும்பையை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இன்னொரு முறை மும்பையிலே ஒன் டே கெட் டுகெதரை இந்த டிசம்பர் 11ஆம் தேதி ஏற்பாடு செய்கிறோம். தவறாம நீங்க வாங்க. கல்வாரி தரிசனம் டிவி நிகழ்ச்சியின் மூலம், சோசியல் மீடியாவின் மூலம் பலப்படுகிற உங்களை நேரடியாக பார்ப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து ரெஹத்தோர் மெமோரியல் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் ஸ்டேஷன் ரோட், பரேல், மும்பை. உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமானால் கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற போன் நம்பருக்கு நீங்க கால் செய்யலாம் அல்லது QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க. ஒரே செஷனுங்க. இந்த ஒன் டே கெட் டுகெதர் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை தவறாம கலந்து கொள்ளுங்க. தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க.